ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறோம். கோர்ட் உதவியாளர் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 30,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. இந்த வேலைக்கும் பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ மூலம் தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்க பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம தமிழின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரிலேட்டட் சர்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இங்கே தான் பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அட்டாச் பண்ணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்க மதர்ஸ் நேம், அவங்களோட ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன வயதாகுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி மேரேஜ் ஆயிட்டுனா உங்களோட ஒய்ஃப் நேம், அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஜெண்டர், என்ன மேலா ஃபீமேலா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி, என்ன ரிலீஜியன், அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி, அதுக்கான உட்பிரிவு என்ன கேஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் நோன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண தெரியுமா, ரைட் பண்ண தெரியுமா, ஸ்பீக் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அதர்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஸ்பெசிஃபை பண்ணி அதை கூட நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், 2 மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க, என்ன மீடியம், தமிழா இங்கிலீஷா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல் டைம் படிச்சீங்களா பார்ட் டைமா, என்ன மோடு சொல்லி கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங், அதுக்கப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க சொல்லி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணீங்க, நேம் ஆஃப் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பீரியட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க, எந்த இயர்ல ஒர்க் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. வேற எதுவும் ரிமார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. அதுக்கு அதாவது ரிமார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுங்க. இதுக்கு பார்த்தோம்னா நீங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இதுக்கு வைக்கிறீங்க, அதாவது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்க கண்டிப்பா வைக்கணும், அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நீங்க வேற எதுவும் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இருந்தீங்கன்னா அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. இல்ல வேற எதுவும் நீங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேற எதுவும் கிரிமினல் கேஸ் எஃப்ஐஆர் எதுவும் ஃபைலா இருந்துச்சுன்னா அதை டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. இதை தவிர பார்த்தோன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வேற எதுவும் உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தோம்னா நம்ம என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸ் பார்த்தோன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைன்னா SSLC 12th மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா TC. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா SSLC இல்லைன்னா டிப்ளமோ 12th கேட்டிருக்காங்க. UG டிகிரி, BG டிகிரி, இல்லை வேற எதுவும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது சர்டிஃபிகேட் ஒரு பேர் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கெசட்ல போயிட்டு உங்க நேம் சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா கெசட் காப்பியோட அட்டாச்மெண்ட் கேட்டிருக்காங்க, நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கான எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க. அது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வேற ஏதாச்சும் சில அடிஷனல் ஆட் பண்ணிக்கணும்னா அதுக்கான எவிடன்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ், நீங்க வந்து எங்க அப்ளை பண்ணீங்க, அதுக்கு என்னைக்கு டேட்டு, அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பேக்கேஜ் எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இங்க தான் பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தோன்னா 30 வேகன்சி இருக்கு. என்ன வேகன்சின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் லா அசிஸ்டன்ட், இந்த போஸ்டையும் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் இல்லைன்னா மதுரை, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜாப் லொகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். நீங்க வந்துட்டு இந்தியன் சிட்டிசன் இருந்தால் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா நீங்க வந்துட்டு 10th 12th அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி 3 இயர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு கிராஜுவேட் லா டிகிரி முடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தோன்னா உங்களுக்கு மெட்ராஸ் இல்லைன்னா மதுரை, இங்கே தான் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஒர்க்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அதோட நார்மலான ஒர்க்ஸ், அதாவது அந்த ஜாபுக்கான நார்மலா ஒர்க். இதுக்கான மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வைவா மூலம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாத சம்பளம் பார்த்தோன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ். ஸோ இதை மென்ஷன் பண்ணிட்டு எந்த அட்ரஸ் அனுப்பணும் பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் ஜெனரல் ஹை கோர்ட்
மெட்ராஸ் 600104 இருக்கு பாத்தீங்களா, இந்த அட்ரஸ் நம்ம அனுப்பணும். என்னைக்குள்ளன்னு பார்த்தோம்னா 22/11/2024. இதுக்குள்ள பார்த்தோம்னா போஸ்ட் மூலமா நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணணும். அதுதான் அனுப்பணும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சாஃப்ட் காப்பி இருக்கு பாத்தீங்களா, இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் சாஃப்ட் காப்பி. இதை வந்துட்டு இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மெயில் ஐடிக்கு 22/11/2024 இதுக்குள்ள அவங்களுக்கு மெயில் அனுப்பணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மோட சாஃப்ட் காப்பி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு இந்த மெயில் அட்ரஸ் அனுப்பணும். அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ரெண்டுக்குமே சேம் தான். 22/11/2024 நம்ம வந்து அனுப்பணும். அது மட்டும் இல்லாம இந்த நீங்க வந்துட்டு இப்போ ஒரு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க போஸ்ட் அப்ளை பண்ணாம இருப்பீங்க, இல்ல போஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணாம இருப்பீங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே பார்த்தோம்னா அது 22 நவம்பர் 2024 இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள், அதாவது உங்க அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட்டா எடுத்துப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரிலேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.